ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, கோடை காலத்தில் மழை போல திருச்சபை இன்று இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை அறிவிக்கின்ற விழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. தவக்கால நாட்களிலே இந்த விழாவை நாம் கொண்டாடுவதனுடைய நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அருளின் காலம், இரக்கத்தின் காலம், மன்னிப்பின் காலம் என்று சொல்லப்படுகிற தவக்காலத்திலே இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் அறிவிப்பு பெருவிழாவாக கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்றால், இன்றைய 2வது வாசகத்திலே எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே சொல்லப்படுகின்ற செய்தியை நாம் தியானிப்பதன் வழியாக அதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். காளைகளின் ரத்தமும் வெள்ளாட்டு கடாய்களின் ரத்தமும் பாவத்தை போக்க முடியாது. அதனால்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தன்னையே பலியாக கொடுத்து நம்மை மீட்க இந்த பூவுலகிற்கு வருகிறார் என்ற செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூவுலகிற்கு வர வேண்டுமானால் அவர் ஒரு மனிதனாக தன்னை இந்த பூவுலகத்திற்கு கொண்டு வர வேண்டும். அதற்குத்தான் இந்த பிறப்பு பெருவிழா, பிறப்பு அறிவிப்பு பெருவிழா நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதிலே முதல் வாசகத்திலே எசாயா வாக்கினர், உங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படும், கருவுற்று இருக்கிற இந்த இளம்பெண் ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுங்கள் என்ற செய்தி நமக்கு முதல் வாசகத்திலே கொடுக்கப்படும். ஆண்டவரிடம் நீங்கள் அடையாளம் கேளுங்கள் என்று ஆகாசுக்கு சொல்லுகின்ற பொழுது ஆகாசு சொல்வார், என் கடவுளை நான் சோதிக்க மாட்டேன் என்று. ஆனால் எசாயா இறைவாக்கினர் சொல்லுவார், உங்களுக்கு இதுதான் அடையாளம், தன்னுடைய சொந்த மகனைய கடவுள் இந்த பூமிக்கு அனுப்புவார், அவர் இந்த உலகின் மீது எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கிறார் என்பதற்கான அடையாளம் தான் அது. அந்த அறிவு பெருவிழாவை தான் இன்று திருச்சபை நமக்கு கொண்டாட அழைப்பு விடுக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே கபிரியேல் வானதூதர் கன்னிமரியிடம் வருகிறார், அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்கிறார். இங்கே கன்னிமரியா வேறு எதற்காகவும் அவர் அஞ்சவில்லை, தன்னை அருள்மிகு பெற்றவரே என்று சொல்லிவிட்டாரே என்றுதான் அவருக்கு மனம் வருத்தம் இருந்தது, கலக்கம் இருந்தது. ஏனென்றால் அந்த வானதூதர் உலகத்தில் இருக்கின்ற மொத்த பாவிகளுள் நீதான் முதன்மையானவள் என்று சொல்லியிருந்தால் கூட அதை குறித்து அன்னை மரியா வருத்தப்பட்டிருக்க மாட்டார். ஆனால் அவர் அருள்மிகு பெற்றவரே வாழ்க என்று சொன்னபொழுதுதான் இந்த வார்த்தை எத்தகையதோ என்று கலங்கினதாக புனித பெர்னார்டின் சொல்லுவார். ஏனென்றால் தாழ்ச்சியான உள்ளம் கண்டோருக்கு இந்த கலக்கம் வரதான் செய்யும். ஏனென்றால் நாம் யார் என்பது நாம் அறிந்திருந்தால் மற்றவர்கள் சொல்லுகின்ற வார்த்தையை குறித்து நாம் பயப்பட மாட்டோம், அதை குறித்து நாம் கவலைப்பட மாட்டோம். ஏனென்றால் இன்றைய காலகட்டம் மிகவும் மோசமாக இருக்கிறது. முகசுதி பாடுபவனுக்கு தான் உலகத்திலே மதிப்பு அதிகம். ஒருவன் செய்யாததையே தொடர்ந்து சொல்லி அதை ஒரு வழக்கமாக மாற்றிக்கொள்கின்ற உலகம் இது. கல்வியின் தந்தை என்று சொல்வார்கள். ஒருவருக்கு கூட 10 பைசா செலவழித்திருக்க மாட்டார்கள். இவர் ஏழைகளின் பங்காளன் என்று சொல்லுவார்கள். யாருக்கும் ஒரு பருக்கு அரிசி கொடுத்திருக்க மாட்டார்கள். இவர் மக்களுக்காகவே வாழ்கிறவர் என்று சொல்லுவார்கள். அவருடைய குடும்பத்திற்காக மட்டும்தான் வாழ்வார்கள். இத்தகைய சூழ்நிலையில இந்த வார்த்தையை தான் அன்னை மரியாவை தூண்டியது, அன்னை மரியாவை கடினப்படுத்தியது. அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. அவர் அந்த அருளுக்கு நான் ஏற்றவர் தானா என்பதை குறித்துத்தான் யோசித்திருப்பார். கபிரியேல் வானதூதருடைய வார்த்தையை குறித்து அவர் கலங்கியதன் நோக்கம் இதுதான். இப்படியாக ஒரு நிகழ்வை சொல்லுவார்கள். ஒரு கழுகானது வானத்திலே வட்டமிட்டு கொண்டிருந்ததாம். வானத்திலே வட்டமிட்டு கொண்டிருக்கின்ற பொழுது பசி அதிகமாக இருந்ததால் இறை தேடி இப்படியும் அலைந்து கொண்டிருந்திருக்கிறது. அப்பொழுது ஒரு குடிசையின் முன்பாக, ஒரு வீட்டின் முன்பாக ஒரு குழந்தை துணியிலே சுற்றப்பட்டு வீட்டு வெளியிலே இருந்திருக்கிறது. அதை பார்த்து அந்த கழுகானது தனது 2 கால்களினாலும் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு மலை மீது இருந்த தனது கூட்டிற்கு சென்று விட்டது. அந்த கழுகு தூக்கி சென்றதை பார்த்து ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அதை விரட்டுகிறார்கள், கட்டையால் எடுத்து அடிக்கிறார்கள். ஆனால் மலைக்கு சென்று விடுகிறது. அதனால அந்த ஊரினுடைய தலைவர் வேகமாக அந்த மலை மீது ஏறுகிறார். கொஞ்ச நேரம் ஏறினார், எனக்கு கால் வலிக்கிறது என்று இறங்கி விட்டார். அங்கே ஆடு மேய்த்து கொண்டிருந்த இளைஞன், அவன் மிகவும் திறமையாக மலை ஏறுவான், நீ ஏறப்பா என்று சொன்ன பொழுது அவனும் ஏறத்தாழ பாதி ஏறினான். தனக்கு முடியவில்லை என்று இறங்கி வந்து விட்டான். திடீரென்று ஒரு தாய் அந்த மலை மீது ஏற ஆரம்பித்திருக்கிறார். எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்திருக்கிறார்கள். அவர் எப்படியோ கஷ்டப்பட்டு கடினப்பட்டு அந்த மலை மீது ஏறி
அந்த கூட்டில் இருந்த அந்த கழுகை தடியால் அடித்து விரட்டி விட்டு அந்த குழந்தையை தூக்கி கொண்டு கீழே இறங்கி வந்திருக்கிறார். ஊர் மக்கள் எல்லாம் ஆச்சரியமாக பார்த்திருக்கிறார்கள். ஊர் தலைவரால் முடியவில்லை, ஒரு இளைஞன் தினமும் மலை ஏறுகின்ற அந்த இளைஞனாலே முடியவில்லை, எப்படி அம்மா உன்னால் மட்டும் இது முடிந்தது என்று ஊர் மக்கள் எல்லாம் கேட்ட பொழுது அந்த தாய் ஒரே வார்த்தையில் முடித்து விட்டாராம். ஏனென்றால் அந்த குழந்தை என்னையுடையது. இயேசு கிறிஸ்துவின் மிக பிரியமானவர்களே, எனக்கு தேவை இருக்கும் பொழுது, எனக்கு தேவைப்படுகின்ற பொழுது அதை நான் பெற்றுக்கொள்ள என்னால் என்ன செய்ய முடியுமோ நான் அதை செய்வேன். ஏனென்றால் ஒரு தாய்க்கு தன் பிள்ளையனுடைய தேவை என்னவென்று தெரியும். அந்த தாய்க்கு அந்த பிள்ளை எந்த அளவுக்கு முக்கியம் என்பது அவளுக்கு தான் தெரியும். தன் பிள்ளைக்காக அந்த தாய் தனது உயிரை கூட கொடுக்க முன் வருவான். அதனால்தான் அன்னை மரியா ஆண்டவர் கேட்ட உடனே தன்னை முழுவதுமாக அவருக்கு அர்ப்பணித்தார். நான் ஆண்டவருடைய அடிமை, சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தனது உதரத்துக்குள், தனது கருப்பைக்குள் ஏற்றுக்கொள்ள அவர் சம்மதித்தார். இது சாதாரண வார்த்தை அல்ல. ஆம் என்பது உலக வரலாற்றையே திருப்பி போட்ட வார்த்தை அது. அன்னை மரியாவுடைய ஆம் என்ற வார்த்தை. ஏனென்றால் கடவுளுடைய மகனே மண்ணுலகிற்கு வர அன்னை மரியாதான் பாலமாக இருந்திருக்கிறார். கடவுளே மண்ணுலகம் வர அன்னை மரியாதான் ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார். இந்த இடத்திலே அன்னை மரியா போற்றப்பட வேண்டியவர், வாழ்த்து பெற வேண்டியவர். அந்த அன்னை மரியா சொன்ன ஆம் என்ற வார்த்தை தான் இன்று நீங்களும் நானும் ஆண்டவருடைய அருளை சுவைப்பதற்கு நமக்கு வாய்க்காலாக இருக்கிறது. நீங்களும் நானும் பாவம் இல்லாமல் வாழ்வதற்கு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நாம் உண்பதற்கு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதத்தை அனுதினமும் பெறுவதற்கு வழிகாட்டியும் வாய்க்காலுமாக இருந்தவர் அன்னை மரியாதான். அவர் சொன்ன அந்த ஆம் என்ற வார்த்தை தான். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே எத்தனையோ பெண்டீர்கள் தங்களுடைய காலம் போன வயதில் குழந்தையை பெற்றுக் கொண்டதாகலாம் வரலாறு இருந்தது. ஆனால் கன்னி பெண் குழந்தை பெற்றதாக வரலாறு கிடையாது. அதனால்தான் அன்னை மரியா கலங்கினார். இருந்தாலும் அன்னை மரியாவுடைய கேள்விக்கு வானத்துது பதிலளிக்கிறார். இது எங்கனம் நிகழும், நான் கன்னியாயிற்று என்ற பொழுது உன்னத கடவுளுடைய வல்லமை உன் மீது நிழலிடும் என்ற வார்த்தை. இயேசு கிறிஸ்துவுக்கு எனக்கு அருமையானவர்களே, நம் வாழ்விலே துன்பங்களும் துயரங்களும் நம்மை சூழுகின்ற பொழுது உன்னத கடவுளுடைய வல்லமை நம் மீது நிழலிடும். நாம் எதெல்லாம் முடியாது என்று நினைக்கிறோமோ ஆண்டவரிடம் கேட்கின்ற போது உன்னத கடவுளுடைய வல்லமை நம் மீது நிழலிடும். என்னால் எதெல்லாம் இயலாது என்று சொல்கிறனோ உன்னத கடவுளுடைய நிழல் நம் மீது நிழலிடும். உன்னத கடவுளுடைய வல்லமை நம் மீது வருகின்ற பொழுது எதையெல்லாம் நாம் முடியாது என்கின்றோமோ அதை அனைத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். நாள்பட்ட நோயாக இருக்கலாம், கடன் தொல்லையாக இருக்கலாம், உனக்கு வாழ்வே கிடையாது, இன்னும் 1 மாதத்தில் இறந்து போய் விடுவாய் என்று மருத்துவர்கள் சொன்னாலும் ஆண்டவர் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர். அந்த மருத்துவரிடம் நீங்கள் கேட்கின்ற பொழுது உன்னத கடவுளுடைய வல்லமை உங்கள் மேலிடும். நம்பிக்கையோடு நீங்கள் கேளுங்கள். அன்னை மரியாவினுடைய நம்பிக்கை தான் இன்று திருச்சபையினுடைய நங்குரமாக இருக்கிறது, ஆம் என்ற வார்த்தை. அதனால் நாமும் இறைவனிடம் ஆம் என்று சொல்லுவோம், அவருடைய வார்த்தையை நமதாக்குவோம், அவருடைய பிள்ளையாக வாழ முயற்சி செய்வோம். ஆக இந்த இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு பெருவிழாவை நாம் அவரோடு இணைந்து கொண்டாட நாம் பாவங்கள் இல்லாமல் இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளையாக வாழ வரம் வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவன் இயேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.